கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம சங்கீதம் 26வது அதிகாரத்தில் 4-5 2 வசனத்தையும் நம்ம நினைக்கலாம். வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை. 5வது வசனம், பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன். இது 4மே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது தவிர்க்க வேண்டியது. அதை தான் அது இல்லை அப்படிங்கிறத அவர் உறுதி செய்கிறார். நான் இருக்கலை அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்கிறதுக்கு, அதாவது வசனத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறதுக்காண்டி நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அப்படி ஜெபத்தோடு கூட தான் அந்த வசனங்களை நம்ம தியானிக்கணும். அப்போது நம்ம வாழ்க்கையிலையும் இந்த காரியங்கள் நம்ம செய்து முடிக்க முடியும். ஏன்னா தாவீது எழுதும்போதே பார்த்திங்கன்னாக்கி நான் செஞ்ச காரியங்கள் நான் எதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நமக்கு ஏன் எழுத வச்சுருக்காரு ஆவியானவர்னா நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நமக்கு இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை தாவீது நான் செஞ்சேங்கும்போது அவர் ஒரு நம்ம மனுஷன் தானே செஞ்சுருக்காருல, அப்போ நம்மளாலேயும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற காரியத்தை செஞ்சு நம்ம வெற்றியை சுதந்திரத்துக்கொண்ட தாவீதை போல் நாமும் ஜெபத்தில் வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள இந்த வசனங்களை தியானிப்போம். இன்றைக்கி ஆவியானவர் நம்மளோட கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்கும்போது நீங்கள் எங்களோட கூட பேச வேணுமா ஜெபிக்கிறோம். தாவீதை வைத்து எங்களுக்கு எழுதி தந்திருக்க இந்த வார்த்தைகளுக்காக இவங்க நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் எழுதி வைத்திருக்கின்ற அந்த வசனத்தின்படி நாங்கள் அதை படிப்பது மாத்திரமல்ல, அதைப்படி செயலாற்ற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் சொந்த முயற்சியிலே நாங்கள் முயற்சி எடுத்து இதில் நாங்கள் தோற்று போகும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் வெற்றியாக எங்களுக்கு முடிய செய்கிற வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருந்து வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் பொறுப்படுத்த வேண்டும் அதுமா ஜெபிக்கிறேன். துதிகனமாக எல்லாம் அம்மா சத்துரு ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். பாடி தீர்த்து வசனத்துக்கு சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் அன்பு கொண்டு, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் அன்பு கொண்டு, தூக்கினாரே சேற்றிலிருந்து உயர்த்தினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சேற்றிலிருந்து உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே.
ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்களையும் குணமாக்கினாரே. என் மீறல்கள் மன்னித்தாரே, என் நோயெல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் கூர்ந்து. தூக்கினாரே சேற்றி நின்று தீனாரே கண்மாலை மீது. தூக்கினாரே
ஏற்றினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இந்த சங்கீதம் 26:4-5 பார்த்தீங்கன்னா 4 காரியங்கள் நம்ம படிக்க முடியும். ஏன்னா வீணரோடு நான் உட்காரவில்லைங்காரு ஃபஸ்ட்டு, அப்புறம் வஞ்ச இடத்துல நான் சேர்வதில்லைங்காரு, 3வது பொல்லாதவர்களின் கூட்டத்தை பயக்கிறேங்கிறாரு, 4வது துன்மார்க்கரோடு உட்காரேன்னு சொல்கிறாரு. இப்போ இது 4 காரியமும் நான் செய்யலைன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சோதித்து பார்த்து ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நம்ம ஜெபிக்கணும். முதல்ல வீணரோடு நான் உட்காரலைங்காரு. இப்போ உட்கார்றதுலே நம்ம இருக்குது நிறைய காரியங்கள் பாருங்கள். வீணனாலே முட்டாள்ன்ட்டு தான் வேதம் நமக்கு சொல்லுது. நம்ம வீணை பின்பற்றுறவன் மதியற்றவன், அவன் வந்து மதியற்றவனாலே முட்டாள்னு நீதிமொழிகள் 12:11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த வசனத்தில் இருக்குது. இந்த முட்டாள் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது நல்ல நம்ம வேதத்தை படிக்கிறவங்களோ, நல்ல குடும்பங்களில் தாய் தகப்பன் வந்து நல்லா வளர்க்குறவங்க, இந்த மாதிரி கீழ்ப்படிஞ்சு வளர்க்குற பிள்ளைங்க வந்து இந்த அவங்களுக்கு அவங்களுடைய நடக்கைகள்லாம் தெரிஞ்சதுனால இந்த முட்டாள் அதாவது மதியற்றவன் சொல்லி போட்டுக்கலாம். அப்போ வீணையை பின்பற்றுறவனும் மதியற்றவன் சொன்னான். மதியற்றவன் அதாவது முட்டாள் தான் வந்து அவங்க கூட உட்காருவான் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்கிறதுனால நான் வந்து இந்த வசனத்துக்கு அவ்வளோவா நான் போகிறதில்ல. ஏன்னா வந்து இது முட்டாள் கூட இருக்கிறத வந்து ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. அவர் வந்து சொல்கிறாரு, வீணரை பின்பற்றாத, அவன் வழியில் போனாலே நீ முட்டாளாகிடுவ. அதனால் அந்த வழியில் போகாமல் வேத வசனம் என்ன சொல்கிறதோ அந்த வழியில் நீ பின்பற்றி வரணும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. நம்ம அவர் உடனே முதலே சொல்லிட்டாரு, நான் அங்கே வந்து வீணரோட நான் உட்கார்றதே இல்லைன்ட்டார். அப்போது நாமளும் வந்து அந்த மாதிரி அந்த இடத்த நம்ம வந்து தவிர்த்துட்டு நம்ம வாழறதுக்கு ஆண்டவருடைய உதவியை நம்ம கேட்குறவங்களா இருக்கணும். வஞ்சகத்தை தான் நான் ரொம்ப முக்கியமாக நான் வந்து சேர்வதில்லை அப்படிங்காரு. வஞ்சகம் செய்கிறது நீங்கள் நமக்கு சாதாரணமாக தெரியும். எந்த காரியம்னாலும் சரி பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம அதாவது தெரியாத காரியங்களை அவனுக்கு தெரிஞ்சதை நமக்கு வந்து வஞ்சகமாக வந்து சொல்லுவான். இதை செய்யணும், இது நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறத வந்து நாம் வந்து நிதானிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். நான் வஞ்சகரிடத்தை கூட நாங்கள் வந்து சேர்வதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாவீது எழுதியிருக்காரு. இந்த காரியங்களை நம்ம போகும்பொழுது நீங்கள் நிறைய பாருங்கள், நீங்கள் எந்த காரியத்தை படித்தாலும் முதலாவது அந்த ஆதியாமத்தில் இருக்கிற அந்த காரியத்துக்கு தான் நம்ம போய் அந்த இடத்த நம்ம படிக்கும்போது இந்த இடத்துக்கும் அதுக்கும் வந்து கனெக்ஷன் வச்சு ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ வஞ்சகம்னால என்னது அப்படின்னா முதலாவது பார்த்திங்கன்னாக்கி 2 கொரிந்தியர் 11:3 நீங்கள் பார்த்திங்கன்னாக்கி சர்ப்பம் வந்து எப்படி ஏவாளை ஏமாத்திது அப்படின்னு சொல்லுது அவர் சொல்கிறாரு பாருங்கள். சர்ப்பம் வந்து பாருங்கள் தன்னுடைய தந்திரத்தினால தான் அவனை ஏம்னா ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை வந்து அவன் செய்கிறதுக்கு அவன் தூண்டும்போது இவனுக்கு வந்து அந்த சொல்லும் பொழுது அந்த ஏவாளுக்கு வந்து அந்த அறிவு இல்லாதனால தான் அந்த வஞ்சக வார்த்தைகளை விழுதான். ஏன்னா வந்து அது வந்து ஒரு பெருமைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நீ ஆண்டவரை போல இருப்ப அப்படின்னு சொன்னோன்னே தான் அவளுக்கு அந்த இதை வந்து செய்யணும்னு சொல்லி வருது. அப்போது தந்திரமானா உனக்கு பிடிச்ச மாதிரி, ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி காரியத்தை சொல்லி பிசாசானவன் அவளை வஞ்சிச்சான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ உண்மையாக நமக்கு வந்து ஆண்டவருக்கு பயந்து ஊழியம் பண்ண பவுல் வந்து தான் எழுதாரு, சர்ப்பம் வந்து இந்த தந்திரத்தை ஏவாளை வஞ்சதை போல உங்களையும் உங்கள் மனதையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி கெடுத்து விடுவானோ பயப்படுதுன்னு சொல்லி பவுல் வந்து அந்த செய்தியில் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து அவர் நிறைய காரியங்களை ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்க வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவங்க மனம் மாறிடுவாங்க.
ஏன்னா அந்த மாதிரி மனம் மாறுறவங்க தான் அந்த மாதிரி போகிறதுனால அவர் ரொம்ப பயப்படுதாருன்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம படிக்கும். அப்புறம் 1 தெசலோனிக்கர் 2:3 அதை சொல்கிறாரு, எங்கள் போதகம் வந்து இந்த வஞ்சனைலாம் இல்லை, ஆண்டவர் கொடுத்த அந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ வசனங்களை நம்ம நிறையா நல்லா சொல்லி கொடுக்குறவங்களா டீச்சராக இருக்கலாம், நல்ல சபையாக இருக்கலாம். ஆனாலும் வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள், சில காரியங்கள் வந்து ஒரு போதத்தை கேட்காங்க, ஒரு செய்திகள் கேட்காங்க, இல்லாட்டா யாராவது பேசும்போது கேட்காங்க, அன்றைக்கி மாறக்கூடிய காரியங்கள் நடக்கும். அதனால் அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜெபத்தோடு கூட ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் தான் அந்த இடத்துலையும் வந்து நம்ம உறுதியாக நிற்க முடியும். இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைகளுக்கு கண்டு அவர் எழுதுறாரு. ஏன்னா அங்கே நிறைய மனம் மாறி போகிறத அவர் வந்து பார்க்காரு. ஏன்னா கள்ள போதகர்கள் ஏமாத்துறது, மாறுபாடான சுவிசேஷத்தெல்லாம் சொல்லி அவங்கள வந்து கிறிஸ்துவின் முழுமையான அந்த பக்தியில், ஆண்டவர் பக்தியில் எப்படி இவர் வளர்த்தாரோ அதை பூரா விலகி அதில் நீங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை சொல்கிறாங்களோ, அந்த தேவவசனம், அந்த தேவனுடைய வசனத்துக்கு மாறாக போதகம் பண்ணுறதை பின்பற்றி இவங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த காரியங்களை பூரத்தையும் அழிச்சிட்டு அவனு என்ன சொல்கிறானோ அந்த வஞ்சக அந்த பேச்சு, அந்த பேசுகிறான் பார்த்தீங்களா, அந்த செய்தியை கொடுக்கும் பொழுது அந்த இதில் வந்து விழுந்துருதான். அதில் விழுந்து தான் அவங்க வந்து பாருங்கள், சர்ப்பம் எப்படி செஞ்சதோ அந்த மாதிரி விழுந்துருந்தாங்க. அதனால் விழாமல் பாதுகாக்க ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கணும் வசனத்தில். அப்போ அந்த மாதிரி வஞ்சகத்தில் நாம் விழுந்துடாமல் இருக்கணும். வஞ்சகத்தில் அவர் வந்து நான் பாருங்கள், நான் அதில் உட்காரலங்காரு, அதில் நடக்கிறது இல்லை, அது நான் சேர்றதே இல்லை அப்படிங்காரு. அப்போ நாம் வந்து எதில் சேர்ந்துருக்கோம், என்ன மாதிரி வசனங்களை தியானிக்கும் பொழுது வசனத்தை எப்படி பின்பற்றுறோம், எப்படி வசனத்தை நம்ம கேட்டு நம்ம நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம கேட்கணும். போதகங்கும் போதே வந்து வஞ்சகமான போதனைன்னு சொல்லி ஒன்று இருக்குது, கள்ள போதகங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம முழுமையாக தியானிச்சுக்கிட்டா தான் அதை பார்க்க முடியும், நமக்கு வந்து புரியும். மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறது எதுவான தந்திரமுள்ள போதகம், இந்த அப்படி தந்திரமாக போதகம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் வந்து ஆவிக்குரிய நிலையில் வந்து முதிர்ச்சி அடையாமல் இருக்காங்க. அது அந்த ஆண்டவர்கிட்ட பேசுகிறதோ, ஆண்டவர்கிட்ட வந்து இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு சொல்கிறதுக்கோ அதில் முதிர்ச்சி அடையாமல் அந்த அந்த கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் முக்கியமாக பாருங்கள். ஆதாம் ஏவாள் இதில் போகிற மாதிரி ஏவாள் கீழ்ப்படியாமல் செய்கிற காரியங்கள் தான் அந்த இடத்துல தான் இங்கேயும் வந்து அந்த கீழ்ப்படியாமல் தான் வருது. சத்தியத்தை அன்புடன் பேசல், அது சத்தியத்தை அன்பாக பேச மாட்டாங்க. அதாவது எப்படி பேசணும் அப்படிங்கக்கூடிய காரியத்தை வந்து ஆண்டு சொல்லி தந்துருக்கிற மாதிரி பேச மாட்டாங்க. அடுத்தது புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கி சத்தியத்தை அன்புடன் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க நான் அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து எப்போவுமே வந்து கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்காத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் செய்வான். அந்த இடத்துக்கு நம்ம போகாமல், நம்ம உட்காராமல், அவர் சேராமல் இருக்கிறது போல் அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபித்து தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான காரியங்கள் செய்கிறதுக்கு நம்ம நிறைய வசனங்கள் நம்ம படிக்கணும். சங்கீதம் 26:5 பொல்லாதவர்களை பற்றி நம்ம படிக்கும். அந்த வசனத்தில் வந்து பாருங்கள், 26:5 பொல்லாதவர்களை பற்றி நம்ம படிக்கும். பார்த்தீங்கன்னா பொல்லாதவரும் எப்படி இருப்பான், பொல்லாதவர்களை பற்றி கூட்டத்தில் வந்து பயக்கிறேன்னு சொல்கிறார். அந்த கூட்டமாக இருப்பான் பார்த்தீங்கன்னா பொல்லாதவன், அவன் கூட்டத்தை நான் பயக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கதே வந்து தவறு அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறாரு, இவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது பொல்லாதவர்களை பற்றினா யோபு 8:20 பார்த்தீங்கன்னா பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கறது இல்லை ஆண்டவர் வந்து. அவர் வந்து யோபு எத்தனை அறிவு பாருங்கள். பொல்லாதவளாக இருந்தாலும் நீ தேவன் வந்து உனக்கு கை கொடுக்க மாட்டார், உனக்கு விடுதலை, என்ன மாதிரி உனக்கு பிரச்சனை வந்ததுனாக்கா அப்போ வந்து ஆண்டவர் வந்து உனக்கு வந்து விடுதலை தந்து உன்னை அப்படியே ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துங்க அப்படின்னு நீ சொல்லும் பொழுது கூட அவர் நடத்துகிறத நீ பார்க்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம ஆண்டவருடைய நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கி அவருடைய வார்த்தை நமக்கு இல்லைனாக்கி நம்ம வந்து அந்த வார்த்தையில் நம்ம நிலைச்சி நிற்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது ஆண்டவர் வந்து நமக்கு கை கொடுத்து நம்மளை உதவி செய்கிறதுக்கு வல்லமை உள்ள தேவன். எப்போ பேதர் கீழே விடும்போது அவர் உதவி செய்யலைனாக்கி அவர் மறுத்து போயிருப்பார். அப்போ கை தூக்கி விடுதவர் நல்ல தகப்பன். நம்ம கீழே விழாதபடி நம்மளை தூக்கி கீழே விழ போகும்போது நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் கை தூக்கி விடுவார். அப்போ வந்து பொல்லாதவர்களுக்கு கை தூக்கி விட முடியாதுன்னா அவன் அவ்வளோ பெரிய பொல்லாதவனாக இருக்கான். ஆண்டவரை நேசிக்காமல் ஆண்டவரை கூப்பிடாமல் இருக்கிறவனுக்கு அவர் போய் என்ன நம்ம வழியை போய் நம்ம செய்வோமா யார்கிட்ட? அது பாருங்கள், மனுஷனே வந்து யாரும் கூப்பிட்டாங்கன்னாக்கி எனக்கு உதவி செய்யணும்னா உதவி செய்வாங்களே வெளியே அவங்க வந்து அவங்க சரி நம்ம உதவி செஞ்சுட்டு அவங்களுக்கு போவோம், உதவி செய்வோம்
அப்படின்னு சொல்லி வழியே போகிறத நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அவங்களும் ஒரு ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க. நம்ம இதுக்கு நம்ம போய் வழியே போய் அவங்களுக்கு வந்து செய்யணும், அவங்களாம் வந்து கேட்டாங்கன்னா நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி மனுஷனே நம்ம சொல்லும் பொழுது, ஆண்டவர் அண்ட சராச்சரத்தையும் உருவாக்கின நல்ல தகப்பன். அவர் வந்து நமக்கு வந்து உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நம்ம கூப்பிடணும். நம்ம ஆண்டவரை கூப்பிடும் பொழுது நம்ம வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது பிள்ளைங்களா நம்மளை வழிநடத்துறதுக்கு அவர் வல்லமுள்ள தேவன். அதனால் பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கறதில்ல. நம்ம பொல்லாதவர்கள் மத்தியில் இருக்கவே கூடாது. தாவீது எழுதியிருக்க அந்த காரியங்களை பாருங்கள். பொல்லாதவர்களை பகைக்கிறேங்காரு. அவங்கள வந்து நான் வந்து அவங்கள உள்ளே விட மாட்டேன், எங்கள் வீட்டிலே விட மாட்டேன், என் பக்கத்துலேயே வர விட மாட்டேன் அப்படிங்காரு. அப்படி இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் மாத்திரம்தான் என் கூட இருக்கணும் அப்படிங்கிறத உறுதியாக இருந்திருக்காரு பாருங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு நாமளும் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அடுத்தது மத்தேயு 12:34 பார்த்தீங்கன்னா யோவான் சானகன் சொல்கிறாரு, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பெறுவீர்கள்? பொல்லாதவர்களாக இருக்காங்க இவங்க, பூரா பொல்லாத சிந்தனைகள் அதுதான் வச்சுக்கிட்டு யோவான்கிட்ட வந்து கேள்வி கேட்குறது, மற்ற ஞானஸ்தானம் எடுக்கும்போது செய்கிறது, அதெல்லாம் செய்கிறாங்க. மனம் திரும்பி வா அப்படிங்காரு. அவர் மனம் திரும்புதலை பற்றி ரொம்ப சொல்கிறாரு. மனம் திரும்புதல்னால தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவங்க மனம் திரும்பி போகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட அவங்ககிட்ட வந்து கேள்வி தான் கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? நீங்கள் பேசவே மாட்டீங்க. உங்கள் உள்ளத்தில் வந்து ஒரு சரியான காரியங்கள் இல்லாதனால நீங்கள் உள்ளத்தில் அழுக்க வச்சுக்கிட்டு இங்கே வந்து நேரம் என்னது என்கிட்ட வந்து பேசும்பொழுது நீ சரியாக பேச மாட்டே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது பொல்லாதவங்க எப்படி இருக்கான்? பொல்லாதவன் புறம் பாருங்கள், பொல்லாததே சிந்திச்சுக்கிட்டு இருப்பானுடைய அவனுக்கு நல்ல காரியங்களை செய்யணுங்கிற ஒரு காரியம் இருக்காது. நீங்கள் பொல்லாதவங்களை பாருங்கள், அவன் வந்து எப்படி நம்ம வாழணும், நம்ம எப்படி உயரணும், நம்ம எப்படி மேலே வரணும் அப்படிங்கிறத பார்ப்பானே வழிய மற்றவங்களுக்கு ஏதோ நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கக்கூடிய காரியங்கள்லாம் அவங்க சிந்தனையிலே. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்ம வந்து ஏதோ சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய காரியமே தான், அதாவது எனக்கு இது வரணும், இது ஆண்டவர் செய்யணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களுக்கு ஜெபிப்பாங்க, மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு, அதாவது பக்கத்தில் இருக்காங்க, நம்ம கூட பேசுறதுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஜெபிக்கணும், இல்லாட்டா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து நான் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க, பேசுவாங்க, அந்த மாதிரி பழகுவாங்க பார்த்தீங்களா. அவங்கள்கிட்ட இருக்கிறத வந்து நான் நிறைய பேர்கிட்ட பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் நிறைய பேர்கிட்ட அந்த காரியங்கள் இருக்கிறத நான் பார்க்கல. அதனால் நீங்களும் கூட அந்த மாதிரி கேரக்டர்லாம் உள்ளவங்களாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்காண்டி நாம் வந்து பாருங்கள், அவங்க அப்படி பொல்லாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நல்லது தான் செய்யணும்னு ஆண்டவர் நம்மளை தீர்மானித்து நம்மளை எடுத்திருக்காரு, நம்மளை பயன்படுத்தணும்னு வச்சுருக்காரு. அதனால் நம்ம வந்து அந்த பொல்லாதவர் மத்தியில் நம்ம சேராமல் இருக்கணும். அவங்க கூட இருந்தாலே நமக்கு அந்த குணங்கள் வரும். அந்த குணங்கள் படி அவங்கள படி நம்ம நடக்க முடியாது. அதனால் அவங்கள வந்து தவிர்க்கணும். ஏன்னா வர்றாங்க, பேசுவோம், நம்ம பேசும்போது அப்படியே பேசிட்டு அதோட முடிச்சுட்டு அவங்கள அப்படியே விட்டுறணும். ஏன்னா இவர் பொல்லாத கூட்டத்தை பாய்க்கிறேங்காரு, அவர் நான் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளும் வந்து அதை ரொம்ப சேர்த்து நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது வந்து தவறான காரியத்துக்கு நம்மளை வந்து கொண்டு போவோம். அதனால் அந்த காரியங்களை தவிர்க்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அடுத்தது வந்து துன்மார்க்கன்ட்ட வந்து என்ன சொல்கிறாரு பாருங்கள், துன்மார்க்கோடு உட்காரவே முடியாங்காரு. இப்போ துன்மார்க்கம் செய்கிறவங்க கூட நீங்கள் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நிறையா வந்து தோற்று போயிடுவோம். நம்ம அவங்க கூட சேர்ந்தோம்னாக்கா அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ அவங்களுடைய சிந்தனைகள்லாம் வரும். ஏன்னா ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள போய் நீ வந்து சினிமா பார்க்கவான்னு கூப்பிட்டோம்னாக்கா அவன் சொல்லுவான், எனக்கு என்னென்ன தெரியாது, எனக்கு ஆண்டவரை பேச மட்டும்தான் தெரியும். சில வந்து கேட்பாங்க, வேறத்தை பைபிள்ன்ட்டு எப்போ பார்த்தாலும் படிச்சுருக்கீங்களா, அது என்ன இருக்குது, அதனால நீங்கள் வந்து என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்கிறீங்க, நீங்கள் எப்போவும் அதே எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்கிறதுனால அதில் என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியாது. அவங்க வந்து நல்லா உலக பிரகாரமான ஒரு கதை புஸ்தகங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறத நாங்கள் படிப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இந்த வேத வசனத்தை படிச்சுட்டு இருக்கிறது, நமக்கு வந்து இதுதான் உணவு அப்படிங்கிறது நம்ம ஆண்டவர் சொன்னது நமக்கு தெரியும். அவங்களுக்கு அது தெரியாதனால அவங்க கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து நம்ம வேதத்தை படித்து பாருங்கள், இல்லாட்டா வசனத்தை தியானித்து பாருங்கள், இல்லாட்டா ஜெபிச்சு பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அது உண்மையாகவே நீங்கள் அது உள்ளே வந்துடுவீங்க நீங்கள். ஏன்னா வந்து ஆண்டுடைய வசனம் எல்லாமே வந்து எப்படிப்பட்ட வசனங்கிறத நீங்கள் படிச்சிங்கனாக்கி நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய புஸ்தகத்துக்கும் இந்த புஸ்தகத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுகொண்டீங்கன்னா நீங்கள் வந்து வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க ஐயோ நீங்கள் வந்து எல்லாம் மாற்றிடுவீங்க உங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன்.
நீங்களும் கூட அது மாதிரி பார்த்துருக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொல்ல வேண்டியது சொல்லலாம். நம்மக்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நம்ம பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏன் இந்த வேதத்தை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து அந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை நம்ம சொல்லாமல் இருக்க நமக்கு தவறு. அதனால் அதனுடைய மகத்துவத்தை சொல்லும் பொழுது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்தாங்கன்னாக்கி அவங்களுக்கு ஆசீர்வாதம் தானே. அதனால் அதை வந்து நம்ம சொல்லணுங்கிறத நம்ம சொல்லணும். அதனால் துன்மார்க்கன் கூட எல்லாம் நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கதை நம்ம துன்மார்க்கத்தனமாக தான் பேசுவான், துன்மார்க்கத்தனமாக தான் நடப்பான், அவனை வந்து நம்ம திருத்தணும் அப்படிங்கிறது வந்து நடக்காது. ஆண்டவர் தான் அதை வந்து செய்யணும். அதை வந்து நம்ம வசனத்தின் மூலமாகவே நிறைய இருக்குது. 119 155 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாக இருக்கிறது. ரட்சிப்பு இப்போ பாருங்கள், முதலாவது ரட்சிக்க தான் ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் சிலுவையில் வந்ததோ பிறந்ததோ ரட்சிக்க தான் வந்தார். அந்த ரட்சிப்பையே வந்து துன்மார்க்கனுக்கு தூரமாக இருக்குதுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லும் பொழுது அப்போ வேறு என்ன அது தேவை பாருங்கள். அந்த ரட்சிப்புக்காண்டி தான் நாம் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும், ஆண்டவர்கிட்ட அந்த வசனங்களை படிக்கும், அதெல்லாம் செய்கிறோம். அப்போ அந்த ரட்சிப்பே வந்து அவனுக்கு தூரமாக இருக்குது நம்மனாக்கி அப்போ அவன் கூட நம்ம இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி துன்மார்க்கன் கூட இருந்து இந்த ரட்சிப்பை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இதனால் தாவீது எழுதிச்ச வசனத்தின்படி எங்களுக்கு வந்து பாருங்கள், அவங்க கூட உட்காரவே கூடாது, அவங்க கூட நான் உட்கார்ந்து பேசிட்டு நானும் அந்த மாதிரி காரியத்தில் நான் போயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கார். அந்த உதவியை நாடி தேடி ஓடுகிற பிள்ளைங்களா நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த துன்மார்க்க வாழ்க்கையில் இருக்கிறவங்க கூட நம்ம கூட உட்காராமல் நம்மளை வந்து தவிர்க்கக்கூடிய காரியங்களை ஆவியானவர் தான் செய்ய முடியும். அதனால் நீங்கள் எங்கே உட்கார்ந்தாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, நமக்கு அந்த காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம ஆவியானவர் தான். நிறைய நேரத்தில் நானே என்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கேன். மற்றவங்களோட பேசும்பொழுது நிறைய வார்த்தை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வேண்டாத காரியங்களை பேசும்பொழுது நான் ஒரு வசனத்தை பேசும்பொழுது அவங்க திரும்பினாங்கனாக்கி நம்ம அந்த இடத்த விட்டு நான் வந்துடுவேன். ஆனால் வசனத்தை பேசும்பொழுது அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, இன்னும் 2 வசனத்தை சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ஆசீர்வாதம். அப்படி பேசலாம். நம்ம அப்படி தான் நம்ம வார்த்தையில் பேசணுமே ஒழிய நம்ம பேசும்பொழுது அவங்க ஏதோ பேசும்பொழுது அவங்க வசனத்தை விட்டு வேறு ஏதோ பேசும்போது அவங்க பேசுறதை நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா அதே துன்மார்க்க கூட நம்ம உட்காந்துக்க மாதிரி தான். நம்ம அவங்க கூட உட்காந்து அவங்க கூட நல்லா நடந்து அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கி நம்மளுக்கும் அந்த வாழ்க்கையில் நம்ம அந்த காரியங்கள் வந்துடும் சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்தது இன்னொரு வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நீதிமொழிகள் 24:19 நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கலாம். நான் வாசி காட்டுறேன். 24:19 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாது, துன்மார்க்கர் மேல் பொறாமையும் கொள்ளாது. துன்மார்க்கர் மேலேயும் பொறாமை கொள்ளாத, பொல்லாதவர்களை குறித்தும் பொல்லாதவன் கூட நீ எரிச்சலே படக்கூடாது. அவன் ரொம்ப நல்லா இருக்கான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பொல்லாதவன் இருக்கான் ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து அந்த நமக்கு எரிச்சல் தான் வருது. ஏன்னா அவன் எப்படி இருக்கான், நம்ம எப்படி இருக்கோமே, பொல்லாதவன் வந்துட்டு இப்படி இருக்கான், நம்ம நல்லது தான் செய்யணும், நம்ம ஏன் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் எழுதியிருக்கிறத நம்ம படித்து பார்க்கணும். அடுத்தது துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாது. துன்மார்க்கத்தனமாக நடந்து அவன் எப்படியோ சம்பாதிச்சு நிறைய பெரிய பண வசதியோடு இருக்கான், அவன் வீடு கட்டிட்டான், அவன் சொத்து வச்சுருக்கான், எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொறாமைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த 2 காரியமே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதை மனப்படமாக வச்சுக்கிட்டிங்கன்னாக்கி ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து துன்மார்க்கன் முடிவு என்னது, அவன் வந்து என்னதுன்னு சொல்லி பின்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வரணும். அதனால் அந்த காரியம் நமக்கு தேவையில்லாதது. அதனால் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய உதவி தான் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பொறாமையும் இருக்கக்கூடாது, எரிச்சலும் தேவையில்லை. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக தந்திருக்கிற காரியங்களை நம்ம செய்து முடிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய வசனம் நமக்கு போதுமானதாக இருக்குது. பவுல்லாம் நிறைய எழுதியிருக்காரு பாருங்கள். சங்கீதத்தில் நிறைய இருக்குது, நீதிமொழிகளில் கூட எழுதி வச்சுருக்காரு. அப்படியே நிறைய காரியங்களை ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்காமல் இழந்து போகிறோம்ல, அது இல்லாதபடி நாம் வந்து ரொம்ப முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறத கேட்டு நம்ம அந்த தாவீது எழுதி வச்சுருக்காரு பாருங்கள். அந்த காரியத்தெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு ஆண்டவருடைய உதவி தான் நமக்கு தேவை. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒரே ஒரு வசனம் எபேசியர் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி 14வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எல்லாரையும் ஏற்படுத்துவதை பற்றி படிச்சுட்டு நாம் இனி குழந்தைகளாக இராமல் நம்ம வந்து எல்லாம் படித்து பார்க்கணும். நல்லா ஆண்டவர் வளர்த்து வச்சுருக்காரு. நம்ம வந்து அப்போ வந்து பிள்ளை மாதிரி சின்ன குழந்தைகள் மாதிரி இருக்காதபடி மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பாருங்கள். சூது வந்து யார்கிட்ட வருதான், மனுஷன்கிட்ட. குழந்தைகளாக இருக்கக்கூடாதுங்காரு. ஆனால் மனுஷன் பேர் சூதாக இருக்கக்கூடாது.
தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைக்கிறவளா இராமல். பாருங்க, இந்த வாசனத்தை நம்ம எப்படி போதிக்கணும், எப்படி ஆண்டுகிட்ட வளரணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய காரியத்தை இந்த எபேசியருக்கு எழுதியிருந்த காரியத்தை நம்ம படிக்கும். அப்போ சூது இல்லாமல் வஞ்சம் இல்லை, தந்திரம் உள்ளது. தந்திரம் நம்ம முதல்ல படிச்சும்போது எவ்வளோ தந்திரமாக தந்திரம் தான் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும், ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த தந்திரமாக மற்றவங்களை ஏதோ மாற்றுறதுக்கோ அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம வசனத்தை சொல்ல போகிறதில்ல. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைகள் இருக்கலாம், இல்லாட்டா அவங்க ஆண்டோட்ட நெருங்கி வர்றதுக்கு ஒரு வசனமாக இருக்கலாம். அந்த மாதிரி வசனங்களை சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோம் வசனங்களை சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை சொந்தத்து கொள்கிற பிள்ளைங்களா இருக்கணும், அவங்களும் இருக்கணும். நம்ம சொல்கிறவங்களும் சரியான வசனத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் நடத்துவாருங்கிறத நம்ம உறுதியாக நம்ப முடியும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அந்த போதகத்தை போதிக்கும் போதே என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கு பிரியமான தலையாக கிறிஸ்துவுக்கு எல்லாத்தையும் வளர செய்யறதுக்கு அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான் நமக்கு அந்த வசனங்கள்லாம் சொல்லி தந்திருக்காரு. அதை நம்ம சூதும் வஞ்சகமாக வேண்டாத காரியத்தை சொல்கிறத நம்ம விட்டுட்டு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லியிருக்கோ அதை ஆவியானவர் சொல்கிறத நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இப்போ இவர் தாவீது எழுதி வைக்கலன்னா நமக்கு இதெல்லாம் தெரியுமா? எப்படி பொல்லாதவங்க கூட இருக்கக்கூடாது, இப்போ துன்மார்க்கம் கூட எல்லாம் உட்காரக்கூடாது, வீணரோட நீங்கள் உட்காராதாங்க, வஞ்சர் இடத்துலலாம் சேராதாங்கன்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருக்காரு. எழுதி வச்சிருக்கும்போது நம்ம சும்மா ஒரு பேப்பரில் படிக்கிறதுக்கும் நம்ம வசனத்தில் படிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வசனத்தில் ஆண்டவர் ஆவியானவரால் எழுதி வச்சிருக்காரு. அதனால் இதை நம்ம கடைபிடிக்கணும். கண்டிப்பாக இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம உறுதியான விசுவாசத்தில் நம்ம பலப்பட முடியும். ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்காரு. அதனால் இதில் தவிர்க்க வேண்டியது தான் 4 காரியம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த 4 நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான். அதெல்லாம் செய்யாமல் இருக்கேன்னு சொல்லி அவர் தைரியமாக சொல்கிறது போல் நாமளும் தைரியமாக சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுதும் இந்த போதகத்தை வசனத்தை சொல்லும் பொழுதும் பெரட்டி பேசக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லித்தராரோ அதை சொல்கிற பிள்ளைங்களா மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக உள்ள வார்த்தையாக இருக்கணும். நம்ம வார்த்தை பேசும் பொழுது நமக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய வசனம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம போதிக்கும் பொழுது சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை நடத்துவார். இந்த புதிய வருடத்தில் அப்படி நடத்துறதுக்கு நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தலைமுறையாக செய்ய வளமுள்ள தேவன். அதனால் என்னென்னலாம் செய்யலையோ அதை ஆண்டவர் தாவீதுக்கு சொல்கிறாரு. தலைமுறையாக ராஜா இருக்காமல் போக மாட்டான்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போகிறார் தாவீது. ஏன்னா கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால தான். அதனால் ஆண்டவர் கீழ்ப்படினோம், ஆவியானவர் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்து வெற்றியை சுதந்திரத்து கொண்ட தாவீதை போல் ஆண்டவர் நமக்கு செய்ய இன்றைக்கி அர்ப்பணிங்க. அற்புதமாக ஆண்டவர் நடத்துறதை நீங்கள் காண முடியும். கண்டு ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்ய ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறை எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறை எங்கு போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமே. ஜெயம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமே. சுவாமி
பிசாசின் எல்லா தந்திரங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் 4 காரியங்களை படித்தோம் ஆண்டவரே. எங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் உட்காராதபடி, நாங்கள் நடக்காதபடி, இந்த பொல்லாதவர்கள் மத்தியிலும் துன்மார்க்கன் மத்தியிலும் நாங்கள் ஆண்டவரே வீணரோடும் நாங்கள் இருக்காதபடி, நாங்கள் உட்காராதபடி, பேசாதபடி, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதபடி ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்க ஆசீர்வாதத்திலே நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா வளர தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த போதகத்திலே வளர, இந்த போதனையிலே வளர, இந்த வார்த்தையிலே வளர, இந்த வல்லமையிலே இடைகட்டி வளர ஆண்டவரே இந்த வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் ஆண்டவரே போஷித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்க எங்களுக்கு நீங்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே தாவீது எப்படி வெற்றியை சுதந்திரத்துக் கொண்டாரோ அதுபோல நாங்களும் சுதந்திரத்துக் கொள்ள என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று எழுதி தந்திருக்கீங்களே அக்கா, நன்றி சுவாமி. அதிலே நாங்கள் ஆண்டவரே கீழே விழுந்து விடாதபடி எங்களை தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீதிமானாய் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தை பலமாய் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோய்களை எல்லாம் சுகமாக்க வந்தவரே ஸ்தோத்திரம். குஷ்டரோகியை சுகமாக்கினவரே, பிறவி குருடர்கள் எல்லாம் ஆண்டவரை சுகப்படுத்தினவரே, மரித்து நாரி போன லாசருவை எழுப்பினவரே, இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறீர் நன்றி சுவாமி. உங்களை ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளையும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போகாதபடி அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைகளையும் நிறைவாக்கி தர வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விடிவெளி நட்சத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே உதித்து எங்களை வழிநடத்த போகிறவரே நன்றி சுவாமி. எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்கிறவரே நன்றி. எல்லாவற்றையும் ஆண்டவரே அதனது நாட்களிலே நீங்க நடத்தி செல்கிற தேவனா இருக்கிறீர் நன்றி. தடை பண்ணுகிற தடுப்பு சுவர்களை உடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா எங்களுடைய எதிராக வருகிற எல்லா தடுப்பு சுவர்களும் ஆண்டவரே பிசாசு கொண்டு வருகிற எல்லா ஆண்டவரே மந்திர தந்திரங்களை எல்லாவற்றையும் உடைத்தவரே வெற்றி வேந்தரா இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறேன் நன்றி சுவாமி. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன் எங்களுக்காக ஆண்டவரே ஏழை கோலம் எடுத்து எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாய் வந்தீங்களே ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கும் எங்களோடு கூட தங்கி இருக்கிறவராய் எங்களோடு பேசுகிறவர் எங்களுடைய உள்ளுக்குள்ளே ஆண்டவரே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடியா அவன் நன்றோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு இடையூறு பண்ணுகிற சத்துரு எல்லா திட்டங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்ய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வல்லனத்தமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நோய்களையும் சுகமாக்கும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளும் ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே எல்லா தடுப்பு சுவர்களும் தகர்த்தெறியப்பட்டும் ஒரு நொடி பொழுதிலே வார்த்தையின் மூலமாய் நீங்க சுகமாக்க முடியும். வார்த்தையினால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் இந்த நாட்களே வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒருடைய தேவையை நீங்க சந்திங்க, ஒருடைய வியாதியை சுகமாக்குங்க. எல்லா வீட்டுகளிலும் ஆண்டவரே நீங்க பிரவேசித்து இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே ஒருடைய இருதயத்திலும் பிரவேசித்து ஆண்டவரே பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்ட ஒரு பெரிய திரள் கூட்டங்களை எழுப்புவதை கண்கள் கண்டு உம்மை துதிக்கிற நாட்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உண்மையே ஆண்டவரை ஆராதித்து உண்மையே ஆண்டவரை மகிமைப்படுத்தின தகப்பனே பிள்ளைகளுக்கு நீ செய்த அதே காரியங்களை இன்றைக்கும் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. உண்மை ஆராதிக்கவும் உண்மை ஆண்டவரே தொழுது கொள்ளவும் தந்திருக்கிற அந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. உண்மையே நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை தந்திருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எப்பொழுதும் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் முழுவதுமாய் பொறுப்பெடுத்து வழிநடத்த போவதற்காக நன்றி நடத்தி கொண்டு இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்துக்கெல்லாம் பயிர்வடுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்க நம்ம மகிமை செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.